ஹலோ. மைசூர் பாக்கில் வந்துங்க சாஃப்டான மைசூர் பா, அப்புறம் பெட்டிக்கடையில் கிடைக்கிற மொறு மைசூர் பா 2 வகை இருக்குங்க. நான் வந்து இன்றைக்கி பெட்டிக்கடையில் கிடைக்கிற மொறுன்னு இருக்கிற மைசூர் பாக்கு எப்படி செய்கிறேன்னு சொல்ல போகிறேன். அந்த சாஃப்டான மைசூர் பாவும் நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? இந்த மைசூர் பா வந்து திகட்டாதுங்க. சூப்பராக இருக்கும். பிஸ்கட் மாதிரி கடிச்சு சாப்பிட்டே இருக்கலாம். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இது. ஸோ ஒரு டைம் அந்த மாதிரி செஞ்சால் இந்த மாதிரி ஒரு டைம் கண்டிப்பாக நான் செஞ்சுருவேன். இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து நல்ல வெறுவானலையில் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா சளிச்சு எடுத்துடலாம். இதுக்கு 1 கப் கடலை மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு நெய்யும் ஆயிலும் கலந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து பாதி அளவு ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் 1 கப் கடலை மாவு எடுத்திங்கன்னா 2 கப் அளவுக்கு சர்க்கரை, 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிக்கலாம். இது மாதிரி ஒரு கம்பி பதம் வந்ததும் கரைச்ச கலவையை ஊற்றி கலந்துட்டு வாங்க. அப்புறம் பக்கத்துலேயே வந்து அந்த மீதம் இருக்கிற நெய் ஆயில் கலவை வந்து சூடாயிட்டே இருக்கணும். ஊற்றும் போது இந்த மாதிரி நுரைச்சிக்கிட்டு வரணும். அதில் தான் கடலை மாவோட பச்சை வாசனை எல்லாமே போகும். இந்த மாதிரி இருக்கிற நெய் ஆயில் எல்லாமே வந்து உள்ளே இழுக்கிற அளவுக்கு கலந்து கொடுத்துருங்க. சாஃப்டான மைசூர் பானா இந்த டெக்ஸ்சர் இருக்கும்போதே நம்ம எடுத்து ஊற்றிடுவோம். ஆனால் இந்த மொறு மைசூர் பாக்கு இந்த மாதிரி வரணுங்க. நுரைச்சி ஒரு வெயிட்லெஸ்ஸாக நம்மளுக்கே தெரியும் கிளறும்போது. அந்த மாதிரி வரும்போது ஆயில் இல்லை நெய் தொடச்ச ஒரு ட்ரேயில் எடுத்து ஊற்றிடுங்க. இந்த மாதிரி சமப்படுத்திட்டு கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறமா பீஸ் போட்டுக்கலாம். இது வந்து எப்போவுமே பெரிய பீஸ் போட்டு சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா திகட்டாததுனால பெரிய பீஸ் எல்லாருமே தாராளமாக சாப்பிட்டுக்குவோம். பார்த்திங்களா, பெட்டி கடையில் கிடைக்கிற அதே டெக்ஸ்சரில் சூப்பரான மைசூர் பாக் ரெடி. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரே ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்களேன். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக செவந்து சந்தாக இருக்கும். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. சூப்பரான பெட்டிக்கடை மைசூர் பாக் ரெடி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மண் சமையலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.